மார்கழி வந்து ஒரு ஒரு சென்னையோட கல்ச்சரை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா, அது வந்து இசையாக இருக்கட்டும். த ஆர்ட் சீன் இன் சென்னை இட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோர்ஸ். சென்னை வந்து இட் கம்ஸ் அலைவ் டோட்டலி இன் மார்கழி சீசன். எவ்ரி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து அப்படியே வேடந்தாங்கல் வந்து அடையும். அதே மாதிரி நிறைய பேர் உலகம் எங்கே இருந்தாலுமே சரி, சென்னைனா மார்கழி அன்னைக்கு வரணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு மாதம் இங்கே அவங்க வந்து கச்சேரி கேட்டு ஆர்டிஸ்டோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கும் மார்கழி. I was born. பட் மார்கழி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதா நான் உணர்ந்தது வந்து 1989, 1990க்கு அப்புறம் தான். ஏன்னா என்னோடய பாட்டி வந்து திடீர்னு வருஷம் ஃபுல்லாக கச்சேரி வாசிப்பாங்க. ஒரு மாதம் மட்டும் பயங்கர பிஸியாக இருப்பாங்க. அவங்கள பிடிக்கவும் முடியாது. அதே சமயத்தில் ரொம்ப ஒரு டென்ஷனாகவும் இருப்பாங்க. இப்போ தான் மார்கழின்னா என்னென்னு ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அண்ட் அதே சமயத்தில் அந்த சைட்லேருந்து பார்த்தா ஆடியன்ஸ் அவங்கக்கிட்டேருந்து இருக்கிற ஒரு எனர்ஜி, அது மார்கழி மாதம் அப்படியே பீக் ஆகும். ஸோ 1989லேருந்து இன்னி 2025 வரைக்கும் நான் வந்து மார்கழியை வந்து ஒரு ரசிகனாக தான் இன்னி வரைக்கும் பார்த்துட்டுருக்கேன். நவம்பர் வரைக்கும் நம்ம ஒரு 80 ஸ்பீட் லிமிட்டில் போகிறோன்னா மார்கழியில் ஒரு 90, 100 தொட்டுருவோம். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே டெய்லி கச்சேரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பயம், அந்த ரொம்ப ஒரு பொறுப்புணர்ச்சி ஜாஸ்தி மார்கழி கச்சேரிகள் போது. பட் என்னமோ தெரியல, அது குணாவை சொல்கிறேன், என்ன மாயமோ தெரியல, கச்சேரி மேடை ஏறினோடனே அந்த மக்கள்கிட்டேருந்து வர அந்த எனர்ஜி, அதை பார்த்தோன்னா நம்ம இப்படிலாம் பாடுவோமா, நம்மளுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அந்த ஸ்விட்ச் எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தா அது வந்து மேடையில் உட்காரும் போது ஆறுதான்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் சில சமயம் வந்து அந்த வீட்டில் ட்ரெஸ் பண்ணுற போது அந்த ஸ்விட்ச் ஆகும். அம்பி அந்நியனாக மாறுற ஒரு அந்த தருணம் வந்து அந்த வேஷ்டி கட்டுற போது உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நம்ம இப்போ வந்து we are no longer, we cannot be in the comfort zone of our house. இப்போ போய் நம்ம ஒரு 100, 200, 500 பேரை சந்திக்க போகிறோம், நம்ம இசையை நம்ம வழங்க போகிறோம், அது எப்படி ஒரு வரவேற்பு இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பயம், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அது எல்லாமே அந்த வேஷ்டி கட்டி அந்த ஜிப்பா போட்டு நீங்கள் மேடையில் உட்காரும் போது டோட்டலி யூ ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு தி மியூசிஷியன் that is inside you. So I think it has to do with that attire also. It is something that prepares us for what is ahead. வேஷ்டிங்கிறது வந்து டெஃபினெட்லி அது ஒரு தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கம், அண்ட் கர்நாடக சங்கீதத்துக்குமே முக்கியமான ஒரு அங்கம். இப்போ கூட நான் என்னோட பழைய வேஷ்டிகள் சிலது பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கரை இருக்கும். அது நிறைய வித்வான்களுக்கு அது இருந்திருக்குன்னு என்னோட பாட்டி சொல்லுவாள். நான் வேஷ்டி கட்டிக்கிறது வந்து முதல்ல கட்டிக்கிற விதமே வேறு, இப்போ வந்து கட்டிக்கிற விதமும் வேறு. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டை ஒட்டின ஒரு விஷயமாயிடுச்சு. இப்போ இந்த 2 இடமும் அந்த கட்டு இல்லைன்னா இந்த ஒரு வேஷ்டி கட்டின மாதிரியே நம்மளுக்கு இது இருக்காது. அந்த ஒரு முடிச்சு 2 இடத்தையும் போட்டு செக்யூராக ஃபீல் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அண்ட் மேடையில் உட்காரும் போது, கிராஸ் லெக்டாக உட்காரும் போது ஐ ஃபீல் வேஷ்டியில் ஏதோ ஒரு சொல்ல தெரியாத ஒரு சுகம் கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு 5 வருஷத்துலேயோ ஒரு 6 வருஷத்துலேயோ நம்மளோட இசை வடிவமே மாறும். வி ஆர் பார்ன் கிரியேட்டிவ். ஸோ அந்த கிரியேட்டிவ் ஏர்ஜ் வந்து ஒரு காலம் போக போக அந்த கிரியேட்டிவ் ஏர்ஜுமே வேறு பரிமாணத்தில், வேறு வடிவத்தில் நம்மளை போய் இழுக்கும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தேடல். இந்த டெஸ்டினேஷன் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம அந்த 7 ஸ்வரங்களும் அந்த தாளங்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த பொக்கிஷம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஆடியன்ஸுக்கும் நம்ம வந்து அந்த பழமை மாறாத, அந்த மனம் மாறாத நம்ம கொடுத்தாலும், அதே சமயத்தில் ஒரு புது ஆடியன்ஸ் இதுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி அந்த பழமையோடு சேர்த்து புதுமையான நம்மளுடைய முயற்சிகளையும் கொடுத்து அது எப்படி கொண்டு போய் சேரணும். அப்படி தான் ஒவ்வொரு ஜென்ரேஷனாக இந்த இசை வளர்ந்துருக்கு. ட்ரெடிஷனுங்கிறது நம்ம மூலமாக இட் இஸ் ஜஸ்ட் பாசிங். ஸோ வி ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிள் enough டு கேரி த டார்ச். நம்ம வாழ்க்கையே அந்த தானே, ஒரு எது நம்ம முடிவுன்னு நினைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு புது தொடக்கம் இருக்க தான் செய்யும். அதை பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோமே ஒழிய அந்த ஒரு தொடக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ லைஃப் ஹேஸ் டு கோ ஆன், ஆர்ட் வில் கோ ஆன்.